அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இதுவரைக்கும் நாங்கள் 18 அதிகாரம் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த 18 அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பாகிய 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபக்கலசங்களுடைய நியாய தீர்ப்பை அவர் செய்து முடிக்கிறார். எப்போது? அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் தன்னை விசுவாசியாதவர்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அப்போ அந்த அவிசுவாசிகள் மேலே தான் அந்த நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வர்றார். ஸோ ரட்சிப்பு யாருக்கு இருக்குது? அதிகமாக யூதர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்காக யூதர்களுக்காகன்றதுனால அவர் 1,44,000 ஊழியக்காரர்களை முத்திரையிட்டு தெரிந்து கொள்கிறார். அந்த தன்னுடைய நியாய தீர்ப்பில் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முத்திரையிடுறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்துட்டார். சரிங்களா? அந்த கோப கலசத்தோடு அவருடைய கோபம் முடிவடைகிறது. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம 17, 18 அதிகாரங்களை நாங்கள் வாசித்தோம். விசேஷமாக யாரை குறித்து? ஒரு ஸ்திரீ, அந்தி கிறிஸ்துவனுடைய மேல், அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற ஸ்திரீக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பை கொடுத்து 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். என்னது அது? அது ஒரு பொய் மதம், ஆண்டவரை விட்டு விலகின ஒரு மதம், ஆண்டவருக்கு அருவருப்பாக நடந்து கொண்ட ஒரு மதம், அதன் மேலே ஆண்டவரை பண்ணுற ஆக்கினை. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்களான 10 ராஜாக்கள் அவளுக்கு கொடுக்குற உபத்திரத்தை போட்டப்பட்டிருக்குது. ஆனால் 18ஆம் அதிகாரம் முழுக்க ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்பு. அதனால் அவளோடு கூட இருந்த ராஜாக்கள், வர்த்தகர்கள், அங்கே அவளால் பயன்பெற்ற மாலுமிகள் எல்லாருமே கவலைப்படுறாங்க. என்னடா சடுதியாக இவளுக்கு அழிவு நேரி விட்டதே என்று சொல்லி எல்லாரும், பூமியில் இருக்க எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்க, ஒருத்தவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கு. யார்? பரலோகம் களி கூறுகிறது. ஆமென். யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக பரலோகம் மிகுந்த சந்தோஷப்பட்டு இப்படி பரிசுத்தவான்களையும் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் களி கூற சொல்லுது. ஏன்னா அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவர்கள் நிமித்தம், யார் நிமித்தம்? தீர்க்கதரிசிகள் நிமித்தம், பரிசுத்தவான்கள் நிமித்தம், அங்கே அப்போஸ்தலரின் நிமித்தம் அவள் நியாயம் தீர்க்கப்பட்டாள். இல்லையா? ஏன்னு நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு அங்கே புறஜாதியால் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்ததை பார்க்கிலும் இந்த மதத்தினால, பொய் மதத்தினால கொலை செய்யப்பட்டவர்கள் மிக அதிகம் பேர். சரிங்களா? 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவர் யோவான் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியம்னா ஒரு நெகட்டிவ் ஆச்சரியம், பாசிட்டிவ் வேலை இல்லை, நெகட்டிவ் வேலை. சரிங்களா? என்னடா இத்தனை பேர்? இப்போது என்ன நடக்குது? அவள் இந்த பரிசுத்தவான்களை ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்குறாங்க. யார்? யோவான் பார்க்குறாரு. அப்போ இப்படிப்பட்டவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 10 ராஜாக்கள் மூலியமாக அங்கே கொடுக்குற ஒரு நியாய தீர்ப்பு, அது இல்லாமல் நேரடியாக தேவனும் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதனால் பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுது. சரிங்களா? 17, 18 அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ 19 அதனுடைய தொடர்ச்சி. சரிங்களா? இப்போ நம்ம இன்று 19, 20 பார்க்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு இந்த ஸ்திரீ நியாயம் தீர்க்கப்பட்டு சடுதியாக எப்படி அவள் காணாமல் போனால், ஒரு பெரிய கல்லை எடுத்து சமுத்திரத்தோள் தள்ளுண்டு எப்படியோ அது எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. 51ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், 63, 64ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூக்கி போடும்போது பாபிலோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இவள் ஆவிக்குரிய மகா பாபிலோனாக இவள் இருக்கிறாள், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாயாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடலில் ஒரு பெரிய கல்லை தூக்கி கடலில் போட்டால் அவ்வளோதான், அதனுடைய கதை முடிஞ்சுது. அதே போல் இவளுடைய கதையும் முடிந்தது, இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் அப்படின்னு அங்கே சொல்லி முடிக்கிறார். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியானவைகள்,
தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். ஏன் இந்த வேசித்தனம் சொல்கிறது? இவள் விலகினது மாத்திரமல்ல, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இவள் விலகினது, வேசின்றது ஆவிக்குரிய விதத்தில் என்ன நம்ம எடுக்கணும்? கர்த்தரை விட்டு விலகி போகிறது தான் வேசித்தனம் என்று ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ இவள் என்ன பண்ணுறா? இவள் வினகிறது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க 17 அதிகாரம் 1 சொல்லுது, இந்த மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாகிய பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். அப்போ இவள் என்ன பண்ணுறா? இவள் கர்த்தரை விட்டு விலகினது மாத்திரமல்ல, பூமியின் ராஜாக்களை வழி விலக செய்தால், பூமியின் உள்ள குடிகளையும் விலகி செய்தால் கர்த்தரை விட்டு. விளங்குதுங்களா? ஆண்டவர் ஏன் அவ்வளோ கோபமாக இந்த ஸ்திரீ, இந்த மகா பாபிலோனாகிய இந்த ஸ்திரீ மேலே இந்த கோபப்பட்டிருக்காருன்னா, அவள் விலகினதுனால அவள் ராஜாக்களை விலக வச்சுட்டா, கர்த்தரிடத்திலிருந்து நிறைய அநேக ஜனங்களை விலக வச்சுட்டா. சரிங்களா? அதனால தான் 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படும். எப்போ சொல்கிறார் இது? அது அந்த வசனம் யாருக்குன்னா, அப்போ யோவானுக்கு, இப்போ நமக்கும் நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் அவர் சொல்லலை, இப்போ நமக்கு சொல்கிறார் அவர், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியேறுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவளுக்கு இது மாதிரி வரப்போகுதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இது கிறிஸ்து பிறப்பதற்கு 90லேருந்து 95க்குள்ளே பிறந்த பின் 90லேருந்து 95க்குள்ளே எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ நம்ம 2023 நிற்கிறோம். இப்போது நமக்கு இயேசு வருகிற வரைக்கும் இந்த வசனம் எல்லாருக்கும் அந்த வசனம் நமக்குரியது இது. ஸோ அப்படிப்பட்டவளோடு கூட நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவளோடு கூட உடன்படக்கூடாது. அவளுடைய பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. அவளுடைய வேசித்தனத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது. வேசித்தனன்றது கர்த்தரை விட்டு விலகுகிற செயல்கள். அந்த செயல்களுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அவளுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன், நீ அவளோட கூட இருந்தீன்னா உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும். விளங்குதுங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா ஜனங்களை பார்த்து, நான் பிசாசுக்கு தான் அந்த நரகத்தை உண்டு பண்ணிடுறேன். அப்போ பிசாசோடு சேர்ந்துட்டோம்னா நம்ம பிசாசுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆக்கினை தீர்ப்பை நமக்கு வந்துடும். அப்படி தான் இங்கே இவளுக்கு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவளோட இருக்காதீங்க, அவளை விட்டு விலகுங்கள்னு. இப்போ அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைனால அங்கே பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுது. ஏன்? தன்னுடைய ஊழியக்காரருக்காக ஆண்டவர் இரத்தப்பழி வாங்கியிருக்கிறாரு. அங்கே கேட்டாங்க இல்லையா, நீங்கள் 5ஆம் முத்திரையில் அங்கே பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் கொலை செய்யப்பட்டாலும் கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? இல்லை வெயிட் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஒரு இரத்த சாட்சியின் எண்ணிக்கை பூர்த்தி ஆகும்போது நான் இதற்குரிய பழி வாங்கலை செய்வேன்னு சொன்னபடி ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சு பழி வாங்குறார் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால் பரலோகம் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். இப்போ பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தை பார்க்குறாரு யோவான். பரலோகத்தில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். என்னென்ன ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்துட்டார், பழி வாங்கிட்டார், பரிசுத்தவான் ரத்தத்தை பழி வாங்கிட்டார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரலோகம். சரிங்களா? கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கு எழும்புகிறது என்றால், யாருடைய புகை? அந்த மகா பாபிலோனாகிய அந்த மகா வேசியினுடைய புகை என்றென்றைக்கு எழும்புகிறது. அவளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த ஆண்டவர் தூக்கி நியாயத்தீர்ப்பு கொடுத்தாலும் அதில் அவ்வளோதான். அந்த நரகம் தான் முடிஞ்சுது. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இப்போது பரலோகத்தில் ஆண்டவர் தொழுது கொள்கிறார்கள். 24 மூப்பர்கள், அந்த 4 ஜீவன்கள் அங்கே வணங்கி தேவனை வணங்குறாங்க, பயபக்தியோடு வணங்குறாங்க. ஏன்னா இவர் பெரிய ஒரு காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறார். அப்போது மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. இதியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வாசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கு சொல்லப்படுது, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நமக்கு சொல்கிறார் ஆண்டவர், தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரே, அவருக்கு பயப்படுகிற பெரியோரே, நீங்களாம் எல்லாரும் என்ன பண்ணுங்கள்? கர்த்தரை துதியுங்கள் என்று சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். அப்படியே பரலோகத்தில் அப்படியே ஒரே சத்தம் கேட்குது, பயங்கரமான சத்தம். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த சத்தம் எப்படி? இது இடி முழக்கம் போல இருக்குது. எல்லாரும் தேவனுடைய கர்த்தரை குறித்து சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கொடுத்தோம். இதுக்கு ஆண்டவர் குறித்த ஒரு சந்தோஷம், ஆண்டவர் குறித்த ஒரு துதி, ஆண்டவர் குறித்த ஒரு கணம். அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இப்போ என்னது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ என்னது, எல்லாம் முடிஞ்சுது, இப்போ கல்யாணம் நடக்க போகுது, பரலோகத்தில் கல்யாணன்றது. இப்போ ஆண்டவர் ஏற்கனவே இந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணார், ரகசிய வருகையில் வந்து எல்லாரையும் தெரிந்து எடுத்துக்கொண்டுட்டார். அப்போ பரிசுத்தவான்கள் இப்போ யாரோட கூட இருக்கிறாங்க, ஆண்டவரோட கூட இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது பரலோகம் அந்த கல்யாணம், அவர் வந்து மணவாளன், மணவாட்டின்றது சபை. சரிங்களா? அப்போ சபை இப்போ எங்கே இருக்குது, யாரோட கூட இருக்குது, ஆண்டவரோட கூட இருக்குது எல்லாரும். சரிங்களா? இப்போது வந்து ஆவிக்குரியமான திருமணம் இது. அவர் இயேசுவோடு கூட நாம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கல்யாணம். இப்போ எப்படி வந்து ஒரு பெண் ஒரு நம்ம வழக்கத்தின்படி ஒரு திருமணம் நடக்கும் பொழுது அவர்கள் ஆண் பெண் ஒரு திருமணம் செய்து அவர்களை தனியாக ஒரு குடும்பமாக நம்ம அமைக்கிறோமோ, அதுபோல் இப்போ வந்து மணவாளனாகிய இயேசு கூட பரிசுத்தவான்களாகிய நாங்கள் என்ன பண்ணுறோம், அவரோடு கூட போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம், என்றென்றைக்குமாக இருக்க போகிறோம். அப்போது ஒரு குடும்பம், கணவன் மனைவி மாதிரி ஒரு குடும்பம். அப்போ அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள், அப்போ மணவாட்டியாகிய அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்லப்படுது பாருங்கள். கந்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அவளுக்கு ஒரு, அந்த மணவாட்டிக்கு வந்து ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது, ஆவிக்குரியத்தில் சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளுடுப்பில் வருவாங்க, அப்படியே முகத்தெல்லாம் மூடி மெல்லிய வஸ்திரத்தை மூடியிருப்பாங்க. அப்படியே திருமண டைமில் வந்து உங்களுக்கு சித்தமாக இவரை திருமணம் செய்ய உங்களுக்கு சித்தமானு சொல்கிற நேரத்தில் அந்த முகத்தை எடுப்பாங்க. அதே போல் இது சொல்கிறாங்க, அந்த மெல்லிய வஸ்திரம் அந்த மணவாட்டி கொடுக்கப்படுது. அது என்னது, அது பரிசுத்தவான்களுடைய நீதி. சரிங்களா? அந்த நீதி யாரால் கிடைக்கிது, அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நமக்கு அது கிடைக்கிறது. ஆமென். அவருடைய நீதி என்பது நம்முடைய நீதி இல்லை. நம்மளுடைய நீதிகள்லாம் அங்கே கந்தையாக இருக்குது, குப்பையாக இருக்குது. ஆனால் அவருடைய நீதியினால தான் நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறோம். ஆமென். இப்போ பாருங்கள், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த யார், அந்த தேவதூதன் யோவானுக்கு சொல்கிறான், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போது நாமெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டிய கல்யாண விருந்துக்கு போயிடணும். அல்லேலூயா. கல்யாண விருந்துக்கு போகணும். அதனால தான் என்ன சொல்கிறேன், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்க, கல்யாண விருந்துக்கு போயிடுவாங்க. ஆமென். நம்மளும் வந்து ஆண்டவரோடு கூட போனால் தான் நமக்கு அங்கே கல்யாணம் வந்து 7 வருஷம். நீங்கள் இந்த பாருங்கள், அங்கே இப்போ அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி 7 வருஷம் ஆட்சி காலத்தில் நம்ம யாரோட இருக்க போகிறோம், ஆண்டவரோடு கூட இருப்போம். அப்போ பரலோகத்தில் ஒரே விருந்து தான் இல்லையா? அப்போ அந்த 7 வருஷம் ஆண்டவரோடு கூட நாங்கள் இருக்கணும். ஆமென். பரலோகத்தில் நாங்கள் வந்து என்றென்றைக்கும் வாழக்கூடிய மேனியை தரித்தவர்களாக, நீங்கள் 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், முழுக்க முழுக்க அங்கே மறுரூபமாட்ட சரீரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் வந்து அங்கே என்றென்றைக்கும் அது வந்து வாழக்கூடிய ஒரு சரீரத்தை பெற்று நாங்கள் பரலோகத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த 7 வருஷம் அங்கே பரலோகத்தில் ஒரே விருந்தாக நடக்க போகுது. அப்போ அந்த விருந்தில் இருக்க போகிறோமா, அப்படி இல்லைன்னா நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இங்கே அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை வந்து பூமியிலே ஒரு நரகத்தை ஆண்டவர் காட்டுறதுல வந்து பங்கடைந்து அப்படி வந்து மறிக்க போகிறோமா? அப்படி மறிச்சல, அதில் மறிச்சா கூட நாங்கள் நரகத்தை தான் போகணும். சரிங்களா? அதனால் இங்கே என்ன வசனம் சொல்லுது, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ பரலோகத்தில் இருக்கிறது பாக்கியம் தானே. நாங்கள் என்ன விலை கிரயம் கொடுத்தாலும் நாங்கள் போயிடணும். ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக விலை கிரயம் கொடுத்துட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து சரீர பிரகாரமாக நாங்கள் என்ன பண்ணணும், நாங்களே வந்து அடைத்து போடாதபடிக்கு என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வருகையிலே நாங்கள் வந்து கைவிடப்பட்டவர்களாக போய்விடக்கூடாது. எப்படியாவது எதை இழந்தாலும், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, உலகத்தையே ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. அதனால் நமக்கு எது முக்கியன்றது நமக்கு தெரியணும். இந்த பூமிக்குரியது எங்களுக்கு ப்ரியாரிட்டியா இல்லை ஆவிக்குரிய விஷயம் எங்களுக்கு ப்ரியாரிட்டியா, அதை ரொம்ப பார்க்கணும். சரிங்களா? எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஆவிக்குரிய விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள சரீரத்துக்குரிய தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. எந்த இடத்துலையும் ஆவிக்குரியவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பூமிக்குரியவர்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளக்கூடாது.
ஆண்டவர் சொல்கிறது முதல்ல ப்ரியாரிட்டி அவருக்கு கொடுத்துட்டு, அதனால் இந்த ராஜ்யத்தையும் நீங்கள் வந்து நீதியும் ராஜ்யத்தையும் தேடுகள், இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம தேட வேண்டியது அவரை தான், அவருடைய ராஜ்யத்தை தான் தேடணும். பரலோகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை தான் நம்ம தேடணும். அவருக்கு பிரியமானதை தான் தேடணும், அவருக்கு சித்தமானதை தான் தேடணும். ஆமென். அதுக்கு பிறகு அப்படி தேடும்போது நமக்குரியது நமக்கு ஆண்டவர் கொடு. ஆண்டவர் சொல்லிட்டார், அவருக்கு தெரியும் தானே நமக்கு என்னென்ன தேவைன்றது அவருக்கு தெரியும் தானே, இல்லைங்களா? ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொல்லிட்டாரு. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளை காட்டிலும் நீங்கள் வந்து விசேஷித்தமானவர்கள் தானே. ஆமென். அதனால் எப்படியாவது இந்த பரலோகத்தில் இந்த கல்யாண விருந்துக்கு நாங்கள் போயிடணும் அவர் அந்த நேரத்தில். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். நம்ம இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறது யார்? ஒரு தேவதூதன் வந்து யோவானுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய காலில் விடுறதுக்கு யோவான் போகிறாரு. அப்போ போகும்போது, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோட இயேசு கிறிஸ்துவை சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள்ளுங்கள், தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசன வசனத்தின் ஆவியாக இருக்கிறதா சொல்கிற. ஐயோ எங்காலில் விடாதப்பா, நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான், நீ ஆண்டவரை தொழுதுகொள். அதனால் இதில் என்ன தெரியுது பாரு, பரலோகத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவானோ இல்லை மூப்பரோ அவங்களே தங்கம்மா காலில் விடக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு வந்து அப்படி ஆண்டவருக்கு சில பேரை நான் பார்த்து, சில சபைகள்லாம் பாருங்கள், ஆண்டவரை விட பயங்கரமான அது ஒரு விக்கிரகமாக நினச்சி ஊழியக்காரர்களை வந்து நடத்துகிறத நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? அப்படி இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆமென். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்குது? ஓகே, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரைனா இதில் வந்து பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாடுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் என்ன பண்ணுறாங்க? பகிரங்க வருகைக்கு ஆயத்தப்படுறாங்க. இதோ பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். அல்லேலூயா. இப்போ இது யார்? இது இயேசு கிறிஸ்து. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 19ஆம் அதிகாரத்தில் 11, 12 இருக்குது, 13 இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அதனால தான் நீங்கள் வந்து இந்த முதலாம் முத்திரை உடைக்கிற பொழுது அங்கே வந்து நீங்கள் பிசாசுக்கும் பாருங்கள், அது கிட்டத்தட்ட அதே மாதிரின ஒரு இதுதான் கொடுக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். இது யார்? இது அந்தி கிறிஸ்து. ஏன்னா அவன் யார்? அந்தி கிறிஸ்துன்றது கிறிஸ்துவனுடைய சாயல் மாதிரி காட்டுவான், தன்னை கிறிஸ்துக்கு ஈக்குவலாக அவனுக்கு காட்டி கொள்றதுனால தான் அந்த இது அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சமாதானம் பண்ணுற மாதிரி, ஒரு ராஜா மாதிரி, ஒரு அந்த இயேசு கிறிஸ்துக்குரிய அடையாளங்களோடு அவன் வருவான். சரிங்களா? அதனால தான் அந்த இது அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்தி கிறிஸ்து. இந்த 19ஆம் அதிகாரத்தில் இந்த 11, 12, 13 சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து தன்னுடைய குதிரையில் புறப்படுறாரு. அவர் பரிசுத்தவான்களோடு புறப்படுறாரு. பரலோகத்தில் உள்ள சேனைகள் யார்? சேனைகள் பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் இயேசோடு கூட ரகசிய வரிகளை போனாங்களோ அவங்க தான் சேனைகள். வெண்மையும் கந்தவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் அவங்களும் என்ன பாருங்கள், அந்த நீதி என்ற வஸ்திரத்தை தரித்து கொண்டு வெள்ளை குதிரை மேலே ஏறி வராங்க. அவங்க புறஜாதிகளை வெட்டும்படிக்கு வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோமகிய மதுள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்போ எதுக்கு வர்றாரு? இப்போது பகிரங்க வருகையில் வரும்போது சும்மா வர மாட்டார். அவர் எப்படி வரப்போகிறார்? நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரை நியாயம் தீர்க்க? புறஜாதிகளை வெட்டும்படிக்கு. யார் புறஜாதிகள்? இயேசு ஏற்றுக்கொள்ள எல்லாருமே புறஜாதிகள் தான் இந்த டைமில்.
ஆமென். பகிரங்க வருகையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே புறஜாதி தான். அவர்களை வெட்டும்படிக்காக எப்படி வராரு? வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசொலால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிரமான மது உள்ள ஆலயம் மிதிச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம் இதெல்லாம் வந்து ரகசிய வருகையை குறிப்பிடும். 18லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகிரங்க வருகையில் ஆண்டவர் செய்ய போகிற உக்ர கோபம். அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. 1200 ஸ்தாதி அளவுக்கு என்ன ரத்தம் புறப்பட்டு போகும். கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் 180 மைல் அளவுக்கு பிரேதங்கள் விழப்போகுது, பிணங்கள் விழப்போகிறது. அந்தி கிறிஸ்து தன்னுடைய படையை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து பகிரங்க வரை எங்கே வரப்போகிறார்? அங்கே அந்த யுத்தத்துக்கு பேர் தான் அர்மகதான் யுத்தம் இல்லையா? அந்த அர்மகதான் யுத்தத்தில் தான் வந்து இவர்கள் கொல்லப்பட போகிறார்கள். அந்த அர்மகதான் யுத்தம் எதனால் வருது? இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை எதிர்த்து நிற்க போகிறான் அந்தி கிறிஸ்து. அங்கே இது வந்து ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார்? 1000, 10,000 அந்த அவர்களுடைய தூதரோடு கூட வரப்போகிறார். அப்போது வந்து இப்போ ரகசிய வருகையில் தூதர்கள் தான் அவரோடு கூட வரப்போகுது. அந்த தூதர்கள் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார், யாரெல்லாம் வந்து ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டி சேர்ப்பார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அவங்க கூட்டி சேர்ப்பார்கள். சரிங்களா? ஆனால் பகிரங்க வருகையில் பாருங்கள், ஆண்டவர் எப்படி வருகிறாரு? ஆண்டவர் வந்து வெள்ளை குதிரையில் அவரோடு கூட சேனைகள், பரிசுத்தவான்கள், யாரெல்லாம் கூட்டு சேர்க்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்களும் வெள்ளை குதிரையில் எதிர்கொண்டு வரப்பார். கீழே பாருங்கள், அங்கே அந்தி கிறிஸ்து தன்னுடைய நபர்களோடு எதிர்கொண்டு இருப்பான். அவர்களை வந்து வெட்டும்படிக்காக அவர் புறப்பட்டு வரப்போகிறார். இதுதான் முக்கியமான வசனம். நீங்கள் இயேசுவை தேவதூதர்களோடு பார்த்தீங்கன்னா பல பேரோடு கூட வந்து மத்திய காலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரகசிய வருகை. அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு நீங்கள் வெள்ளை குதிரையில் பார்த்தீங்கன்னா அது பகிரங்க வருகை. பகிரங்க வருகை நடக்க போகுது. இப்போ பகிரங்க அப்போ பாருங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டது. அப்போ இயேசு யார்? அவர் தேவனுடைய வார்த்தைன்றதுமா அவருக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது. அது இல்லாமல் யார் அவர்? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அப்போது என்ன பண்ணுறான்? ஒரு தூதன் வந்து வரான். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்கிறதை கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனை தலைவர்களின் மாமிசத்தையும் பலவான்களின் மாமிசத்தையும் குதிரைகளின் மாமிசத்தையும் அவைகள் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாமிசத்தையும் சுயாதீனர்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வருங்க என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். யார்? ஒரு தூதன் கூப்பிடுறான். இப்போ என்ன நடக்குது? இப்போ வந்து சூரியனில் இருக்க தேவ தூதன் கூப்பிட்றான் எல்லா பறவைகளும். ஏன்னா இப்போ வந்து இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரப்போகிறாரு, அந்த அர்மகதான்ற இடத்துல வரப்போகிறாரு. அங்கே பெரிய யுத்தம் நடக்க போகுது. அப்போ இவர்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய பிரேதங்கள், அந்தி கிறிஸ்துனுடைய பிரேதங்கள்லாம் அந்த ஆட்களுடைய பிரேதங்கள் 320 கிலோமீட்டர் 180 மைல் அளவுக்கும் 1600 ஸ்தாதி தூரம் வரைக்கும் அவருடைய ரத்தங்கள் பிணங்கள் சிதறி கிடக்க போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும்? பறவைகள் கொத்தி சாப்பிடும். அங்கே கழுகுகள், பருந்துகள், பிணந்தெண்ணி கழுகுகள் எல்லாம் வந்து கொத்தி சாப்பிடும். கூப்பிட்றான் அந்த பறவைகளை, அந்த மாமிசம் பட்சிக்கிறவர்களை கூப்பிட்றான். வாங்க, ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் கூட அவருடைய சேனையோடு கூட யுத்தம் பண்ணிக்கு கூடி வர கண்டேன். யார்? அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்? தன்னுடைய படைபலத்தோடு அங்கே வந்து நிற்கிறான். கோபக்கலசம், நீங்கள் கோபக்கலசத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தூதன் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், ஐப்ராத் நதி வற்றி போகுது. அவன் அந்த கோபக்கலசத்தை எதன் மேலே விட்டுறான்? ஐப்ராத் நதி மேலே விட்டுறான். அப்போ என்ன பண்ணுறான் இவன்கள்? யார்? அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ம இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதான அசுத்த ஆவி என்ன பண்ணுது? பூமியின் ராஜாக்களை வந்து மோசம் போக்கி கூட்டிகிட்டு வருது. வாங்க வாங்க, நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்துவோட சண்டை போடுவோம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும், 16ஆம் அதிகாரத்தில் அந்த 6வது தூதனுடைய இதில் அது நடக்குது. அது அப்போது அந்த ஐப்ராத் நதி வற்றி போனதே எதுக்கு? இந்த படைகள்லாம் வந்து இந்த இடத்துல கூட்டு வந்து சேரணுன்றதுக்காகத்தான்.
சரிங்களா. இப்போ இந்த 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், பூமியின் அந்த மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டு. அப்போ அந்த ஐபிராத் நதி வந்து வறண்டு போனதுனால தான் அவங்க எல்லாரும் அந்த வழியாக புறப்பட்டு வராங்க. நீங்கள் தெரியும், ஒரு படை அப்படின்னு சொன்னால் மிலிட்ரி முக்கியமானது 3 விதமான படைகள் இருக்குது. என்ன படைகள்? இராணுவம், அங்கே வந்து கப்பல் படை, விமானப்படை. சரிங்களா. அது முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தரைப்படை தான் ரொம்ப முக்கியமானது. தரைப்படை தான் நேரடியாக வந்து களத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுவாங்க. சரிங்களா. அப்போ அவர்கள் தான் ஒரு நாட்டை கைப்பற்றணும், இல்லை வந்த எதிரிகளை துரத்தடிக்கணும்னா அந்த படைகள் தான் வரும். அப்போ வந்து முக்கியமானது என்ன? அவங்க வந்து பீரங்கியை கொண்டு வருவாங்க, ஆர்ட்டிலரி கன்ஸை கொண்டு வருவாங்க, துப்பாக்கிகளை கொண்டு வருவாங்க, படைகள் ஆட்களை மிலிட்ரி பர்சனை கொண்டு வருவாங்க, யுத்தம் போடுகிற வீரர்களை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001 அமெரிக்காவில் ட்வின் டவர் அடிக்கப்பட்ட போது ஒசாமா பின் லாடன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்கானிஸ்தானில் தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்கா படைகளை குவிக்குது. இந்த டே 1 அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவங்க அவங்களால தான்ண்டு. கிட்டத்தட்ட 1 மாதம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 1 மாத காலம் அந்த படைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆச்சு. அமெரிக்காவிலேருந்து படைகளை கொண்டு வர்றது அவ்வளோ டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு தான் ஆப்கானிஸ்தான் மேலே அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த 1 மாதத்துக்கு பிறகு தான். சரிங்களா. அதுக்கு நான் போகலை. இப்போ எதுக்கு நான் போகிறேன்னா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், அந்திகிறிஸ்து வந்து அது மாதிரி படைகளை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கிறான். யாரோட சண்டை போடுறதுக்கு? இயேசு கிறிஸ்துவோட சண்டை போடுவதற்கு. அப்போ அந்த சண்டையில் என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அந்த சண்டையில் வந்து ஆண்டவர் மிருகத்தை, யார் இப்போ அந்த மிருகம்னா அந்திகிறிஸ்து பிடிக்கப்பட்டான். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திருசியும் கூட பிடிக்கப்பட்டான். மிருகமன் அந்த சண்டையில் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், சண்டையில் இவங்களெல்லாம் உயிரோடு பிடிக்கணும், கொன்றக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ தீவிரவாதிகளை வந்து சில நேரங்களில் பிடிக்கும்போது அவன் ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாதின்னு வைங்களேன். ஒரு அட்டாக் நடக்குது, அந்த அட்டாக்கில் வந்து அது சொல்லுவாங்க, இவங்களை உயிரோடு பிடிச்சா தான் பல உண்மைகள் வரும் அப்படின்றதுக்காக சில பேர் உயிரோடு பிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த அர்மகதான் யுத்தத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மிருகத்தையும் கள்ளத்தீர்திசி, யார் மிருகன்னா யாரும் அந்திகிறிஸ்து தான், அந்திகிறிஸ்தையும் கள்ளத்தீர்திசி என்ன பண்ணுறாரு, உயிரோடு பிடிக்கிறாரு. உயிரோடு பிடிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். எதுக்கு உயிரோடு பிடிச்சது? உயிரோடு அவங்கள கடலில் அக்னி கடலில் போடு. அதுக்காக மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாமிசத்தினால் பறவைகள் திருப்தி அடைந்தன. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, தேவதூதன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சரீரத்தில் வந்து என்ன நடக்குது, அங்கே வந்து பறவைகள் கொத்தி தின்றதுக்காக ஆண்டவருடைய வல்லமையை வந்து உணராமல் இப்படி ஆண்டவர் எதிர்கொண்டு, அவர் வந்து உலகத்தையே உண்டு பண்ணார். வார்த்தையினாலே உலகங்களை உண்டு பண்ணின தெய்வம். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தவர், அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தவர். அப்போ வந்து அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். அப்போ அவர் தேவன், அவரே தேவன் தான். அப்போ அவருக்கு வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறன்றது முடிகிற காரியமா? உண்டாக்கினவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நோக்கி எதிர்த்து சண்டை போடுறது எந்த விதத்தில் வந்து நியாயம்? அப்போ என்ன நடக்குது, இந்த அர்மகதான் யுத்தத்தில் ஆண்டவர் எல்லாரையும் சங்காரம் பண்ணுறதை பார்க்குறாரு. அந்த சண்டையில் வந்தவங்கள சங்காரம் பண்ணுறாரு. ஆனால் இன்னும் சில பேர் இருப்பாங்க, அந்த பூமியில் கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்து ஆட்சியில் இருந்த மற்றவர்கள் இருப்பாங்க. எல்லாருமே சண்டைக்கு போயிடுது இல்லையா? இப்போ ஒரு நாட்டுக்கு சண்டை அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை, ரஷ்யா நாட்டு மக்கள் அத்தனை பேருமா சண்டைக்கு வந்துடுறாங்க. உக்ரைன் நாட்டு வீரர்கள் சண்டை போடுறாங்க. உக்ரைன் நாட்டில் அத்தனை பேருமா சண்டை போடுறாங்க. இல்லை, ஒரு குறிப்பிட்ட சண்டை போடுவதற்கு திறனுள்ளவர்கள் தான் சண்டைக்கு வராங்க. மற்றவர்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, ஜனங்கள்லாம், இல்லைங்களா? அதே போல் இந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்திலும் சண்டைக்கு வர்றவங்க மட்டும்தான் கொல்லப்படுறாங்க. மற்றவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்க இருக்கிறாங்க, இன்னும் கொல்லப்படலை, அவங்க இருக்கிறாங்க. மைண்டில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம அதிகாரம் 20க்கு நாங்கள் போவோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்தான். இப்போ இந்த 20ஆம் அதிகாரம் எதை குறிக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு இப்போ ஆண்டவர் போக போகிறாரு. 1000 வருட அரசாட்சிக்கு ஆண்டவர் தயாராகிட்டார். அதுக்கு தான் இறங்கி வந்திருக்கிறார் பூமியில் பகிரங்கமாக.
ஆனால் இப்போது கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சிட்டாரு, ஆண்டவர் அந்திகிறிஸ்துவும் பிடிச்சிட்டாரு. இப்போ வந்து இருக்கிறது முக்கியமான ஆள் யார்? முக்கியமான வில்லனே வந்து வலு சர்ப்பம் தான். அவன் தான் எல்லாரையும் மோசம் போக்குறவன், அவன் தான் வந்து சூத்திரதாரி. அப்போ அவனையும் பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா அங்கே சிறையில் போட்டுறாரு 1000 வருடம். யாரும் வந்து சொல்லக்கூடாது இனி என்னன்ட்டு, ஐயோ பிசாசு என்ன நோக்கி அந்த ஆதாமியால் உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் வலு சர்ப்பமாக வந்து என்ன பண்ணுறான், அவன் ஏவாளை வஞ்சித்து ஆதாமை வஞ்சிக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையே இந்த 1000 வருஷத்தில் நடக்கக்கூடாது, இனி நடக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவனை சிறையிலே போட்டுறாரு, 1000 வருஷத்தில் போடுறாரு. சரிங்களா? அந்த சம்பவம் நடக்குது. அதற்கு பின்பு பாருங்க, 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார்கள். அவ்வளோதான், அவனை சீல் பண்ணி ஜெயிலில் போட்டுறார் ஆண்டவர் பாதாளத்தில். அதற்கு பின் அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எப்போ 1000 வருஷம் முடிகிற டைமில் ஆண்டவர் அவனை விடுதலை பண்ணுவார். ஏன் இந்த பூமியில் வந்து இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாங்க இல்லையா? அவங்களையும் வந்து முழுசாக அழிக்கணுன்றதுக்காக அந்த விடுதலை நடக்கும். சரிங்களா? ஆனால் பரிசுத்தவான்கள் மோசம் போக்க முடியாது. இயேசுவோடு கூட வருகிறவர்கள் யாரும் இனி மோசம் போகக்கூடிய, ஏன்னா அவங்க மறுரூபம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு இனி வந்து சாவாமை தான், அவங்களுக்கு சத்தியம்னா என்ன தெரியும், அவங்கள இனி யாரும் வஞ்சிக்க முடியாது. ஆனால் இருக்கிற அந்திகிறிஸ்து ஆட்சியில் அந்த ஜனங்கள் மோசம் போகக்கூடாது இல்லையா? மறுபடியும் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவனை தூக்கி போட்டுறாரு. அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வர்ற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் முத்திரையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடன் 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து உயிர்த்தெழுதலின் வரிசை குறித்து நம்ம கட்டாயம் நாங்கள் பார்க்கணும். சரிங்களா? உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது என்னென்னா, வரிசை கிட்டத்தட்ட என்னென்ன வரிசை இருக்குன்னு பாருங்கள். முதலாவது உயிர்த்தெழுதலுங்கிறது எதை குறிக்குதுன்னா, மறுரூபமான சரீரம் உயிர்த்தெழுதல் தான் சொல்கிறது. இப்போ லாசரு உயிர்த்தெழுந்ததையோ, 12 வயசு சிறுமி உயிர்த்தெழுந்ததையோ, 400 விதவையின் மகன் உயிர்த்தெழுந்ததையோ அது இல்லை உயிர்த்தெழுதல். உண்மையான உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது என்னன்னா, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுற பாருங்க, அதுதான் வந்து உண்மையான உயிர்த்தெழுதல். அப்படி உயிர்த்தெழுகிற பொழுது அந்த மேனி வந்து மகிமையின் மேனியாக, பரலோகத்துக்குரிய மேனியாக, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மேனியாக மாற்றப்படுறது தான் வசனத்திலிருந்து உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ முதல்ல உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர் யார்? முதல்ல அப்படி வந்து உயிர்த்தெழுந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து நமக்கு ரோல் மாடல். ஏன்னா இப்போ பிதா நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை வந்து இயேசுக்கு செஞ்சு காட்டினார். இப்போது நான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் அப்படியே மரித்தாலும் பிழைப்பார்கள், அதே போல் சரீர மறுரூபம் அடைவார்கள்ன்றது தான் சுவிசேஷம் இல்லையா? இப்போ அந்த நாட்களில் சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட்டது? மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாருக்கும் தரிசனமானார். 500க்கும் அதிகமானவர்களுக்கு இயேசு தரிசனமானார். அதை போய் சாட்சி சொல்கிறாங்க எல்லாரும். அவ்வளோதான், எல்லாரும் கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்க இயேசுவை, ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது நாங்கள் பார்த்தோம், அவர் உயிரோடு வந்துட்டார், அவர் வந்து உயிர்த்தெழுந்த மேனியோடு காணப்படுறாரு. இனி இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் மரித்தாலும் பிழைப்பார்கள், பரலோகத்துக்கு போக முடியும்ன்றதை சொன்னது தான் சுவிசேஷம். சரிங்களா? நேரடியாக சாட்சியை பார்த்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள் தான் புறப்பட்டு போனாங்க. இப்போ நம்ம காணாதவர்கள், அன்றைய நாட்கள் கண்டவர்கள், இயேசுவை நேரடியாக கண்டவர்கள், உயிர்த்தெழுதலை கண்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே கண்டு விசுவாசிக்கிறவன காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான்ட்டு. அப்போ நம்ம காணாமல் வந்து விசுவாசித்து காணாமல் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். அவர்கள் நேரடியாக இயேசுவை கண்டவர்கள், நேரடியாக இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை வந்து பார்த்தவர்கள். சரிங்களா? அப்போ அவர் தான் வந்து உயிர்த்தெழுதலில் முதல் பேரானவர். சரிங்களா? அதற்கு பிறகு யார்? அன்னைக்கே பாருங்க, சில பரிசுத்தவான்களும், லூக்கால சொல்லப்பட்டு சில பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தாங்க. சரிங்களா? அந்த உயிர்த்தெழுந்ததில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இப்போ நமக்கு வந்து ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோ இருக்குது, நமக்கு தெரியும் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது யார், 200 வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் அதெல்லாம் கிடையாது. அப்போ அவருக்கு தெரியுது மரித்தவர்கள் உயிரோடு வந்துட்டாங்கன்றது அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சில பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தாங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர்களும் உயிர்த்தெழுந்தாங்க, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அப்போ ஆனால் அவர்கள் வந்து அவங்க இனங்கண்டு கொண்டாருங்க. அப்படின்னா நான் அந்த காலகட்டத்தில் மரித்தவர்கள் உயிரோடு வந்திருக்கிறாங்க. அது 2ஆம் உயிர்த்தெழுதல். சரிங்களா? 2வது வரிசை.
மூன்றாவது வரிசை எதுன்னா ரகசிய வருகையில் வருது. பார்த்தீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியத்தில் வருகையில் வருகிற பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது மூன்றாவது வரிசை. இதுவரைக்கும் 2000 வருஷமாக எத்தனை பேர் உண்மையாக கிறிஸ்துக்குள்ள மரித்தாலும் அத்தனை பேர் உயிரோடு அழிவாங்க. இது மூன்றாவது வரிசை. நாலாவது வரிசை யாருன்னா உயிரோடு இருக்கிற நாமும், ஒருவேளை நம்ம மறிக்கல உயிரோடு இருக்கிறோன்னா நம்மளும் என்ன பண்ணோம், இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இது நாலாவது வரிசை. அஞ்சாவது வரிசை யாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் அதிகாரம் 11 நம்ம பார்த்தோம். 2 சாட்சிகள் வராங்க. 2 சாட்சிகள் யார்? ஏனோக்கும் எலியாவும். அவர்கள் மரித்து உயிரோடு. இது 5வது வரிசை, 5வது வரிசை. அப்போ 6வது வரிசை யாருன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நீங்கள் நம்ம தானியலுக்கு தானியல் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவதூதன் சொல்கிறது. தானியல் 12ஆம் அதிகாரம் 12-13 பாருங்கள். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இலைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அப்போது தானியல் சொல்லப்படுது, உன்னுடைய இப்போ உயிர்த்தெழுதல் வரிசையில் நீ உயிர்த்தெழப்படுவை தானியலே அப்படின்றார். இப்போ இவங்க தான் யார்? 6வது வரிசை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 6வது. 7வது யாருன்னா இப்போ 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லப்பட்டபடி அங்கே அந்திகிறிஸ்து சாட்சி காலத்திலே மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள், முத்திரை பதித்து கொள்ளாதவர்கள், இவர்கள்லாம் உயிர்த்தெழுறது தான் 7வது வரிசை. ஸோ மொத்த உயிர்த்தெழுந்த அத்தனை பெருமை இயேசோட கூட இருந்த அங்கே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், அப்புறம் அவருடைய ரகசிய வருகையிலே உயிர்த்தெழப்பட்ட கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், அப்புறம் 4வது யார்? உயிரோடு இருக்கிறவர்கள், உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டவர்கள், அப்புறம் இந்த 2 சாட்சி ஏனோக்கும் எலியாவும், அதற்கு பிறகு அந்திகிறிஸ்து சாட்சியத்திலே கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? உயிர்த்தெழ பண்ணுகிறார். அல்லேலூயா. இவர்கள் தான் என்னது? இவர்கள் இது இரண்டாவது, முதலாவது உயிர்த்தெழுதல். இதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இவர்களுக்கு மேலே என்ன கிடையாது? ஆண்டவர் சொல்கிறார், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போது உயிர் தெழுந்துட்டாங்கன்னாலே என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இனி அவங்க மேலே மரணம் என்ற ஒன்றே நடக்காது. ஆண்டவர் எல்லாரையும் உயிர் தரப்படுறார். தன் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆதி முதல் எல்லாரையும் உயிர் தெழுந்துட்டு வர்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? இவர்கள் தான் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறாங்க. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசிரியர் இருக்க போகிறாங்க. இந்த 1000 வருஷம் முடியும் பொழுது, இப்போ இந்த 1000 வருஷம் ஏன் அவர் ஆட்சி செய்யணும்னா, பூமியில் இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாது இருந்திருப்பார்களானால் பூமி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்று காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த 1000 வருட அரசாட்சியை வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பூமியிலே எப்படி நடக்கும்? இந்த சபிக்கப்பட்டிருந்த இந்த பூமியிலே முதல்ல ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அங்கே நடந்து இருக்கும்? ஏன்னா என்ன பண்ணார் ஆண்டவர்? எப்படி இருந்தார்? உலாவினார். சாயங்கால வேலையில் டெய்லி வருவார், ஆதாம் ஏவாளை பார்க்க வருவார், இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்தது பூமி? அது பாவம் இல்லாத ஒரு பூமியாக இருந்தது, பரிசுத்தமுள்ள ஒரு பூமியாக இருந்தது. அங்கே ஒவ்வொரு நாளும் தேவன் நேரடியாகவே முகமுகமாக ஆதாம் ஏவாளுக்கு தரிசனன்றது நான் நேரடியாக பேசுவார், ஒரு ஃப்ரெண்ட்லியாக. இப்போ நம்ம ஒரு நண்பர்கள் வீடுகளுக்கு வராங்க இல்லைங்களா? நண்பர்கள் வீட்டுக்கு வந்துட்டு காஃபி டீ சாப்பிட்டுட்டு நல்லா விசாரிச்சுட்டு ஒரு என்ன ஜாலியாக பேசிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் இருந்தார். இப்போ பாவம் செய்தபடினால தான் என்னதான் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். எங்கேருந்து? அங்கே ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டார்கள். அப்போ எல்லாம் சூழ்நிலை மாறி போச்சு. இப்போ அதனால் இந்த 1000 வருடம் யாருக்கு பாருங்கள்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இந்த 1000 வருட ஆட்சியில் இந்த பரிசுத்தவான்களை கூட ஆளுகை செய்கிறத அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் மீதி தப்பினவர்கள், உயிரோடு இருக்கிற தப்பின மீதினவர்கள் பார்ப்பார்கள். அப்போது ஆண்டவர் காட்டுறார், இந்த பாருங்கள், இந்த மாதிரி தன்னை விசுவாசித்ததுனால இந்த பூமி இப்போ நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நான் கொண்டு வர்றேன்றது அவர் காட்டுறார். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஆனாலும் என்ன இருக்காங்க, சில பேர் இருக்காங்க அந்திகிறிஸ்து ஆட்சியில் மீதியானவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 1000 வருடம் அரசாட்சி முடிவில் என்ன நடக்குது? 1000 வருடம் போது சாத்தான் தன் காவலில் விடுதலையானான்.
ஆண்டவர் விடுதலை பண்ணுறாரு. எதுக்கு? இவன் அந்த மீதியான ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் கைவிட மீதியான ஜனங்கள், அந்த மீதியான ஜனங்கள் அவங்கள என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பல்கி பெருகி இருப்பாங்க அந்த டைமில். 1000 வருஷத்தில் இப்போ ஒரு மனுஷன் ஜனங்க பெருகி இருக்கோம் இல்லையா, அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ராஜாங்கங்கள்லாம் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாங்கத்தெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, ஆனால் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதனால தான் கோகை மாகோகை. அந்த நேரத்தில் இப்போ அமெரிக்கன், ரஷ்யன் அப்படின்னு இருக்கிற மாதிரி அங்கே வந்து கோகை மாகோகை என்ற ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவர்களை மோசம் போக்கும்படிக்கும் அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டி செல்லும்படிக்கும் புறப்படுவான். அவன் என்ன பண்ணுறான், இப்போ சும்மா இருக்க மாட்டான். அடடா வாங்கப்பா, இயேசு வந்து தன்னுடைய பரிசுத்தவங்களோட கூட ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு, அவங்கள கூட மறுபடியும் நம்ம சண்டைக்கு போவோம் அப்படின்னு. சரியா, மறுபடியும் என்ன பண்ணுறான், அவன் வந்து யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மண்ணலையாக இருக்கும். அப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த அந்திகிறிஸ்து சாட்சியத்தில் மீதியாக இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, கடற்கரை மண்ணலை போல் இருக்கிறாங்களாம். சரிங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஜனங்கள் வந்து பல்கி பெருக மாட்டாங்க. ஏன்னு வைங்க, அவர்கள் எல்லாரும் எப்படி ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத தேவதூதர்களை போல இருப்பாங்க. அவங்களுக்கு இனி என்ன கணவன் மனைவி பொண்டாட்டிக்குள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் வந்து பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெண்டர் நீக்கப்படுவோம். இது ஆண் இனம் பெண் இனம் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து பூமிக்குரியது. பூமியில் பல்கி பெருக்குவதற்கு தான் ஆண் பெண் குழந்தை குட்டிலாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரலோகத்தில் அது கிடையாது. நாமும் தேவனும், அவ்வளோதான். எல்லாருமே நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளோதான். ஆண்டவர் வந்து பிதா, இப்போ இயேசு கிறிஸ்து, நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள். இப்படி தான் நாங்கள் இருக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து அங்கே கல்யாணம், குழந்தை குட்டி அந்த கான்செப்டே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போது அவர்கள் அந்த எண்ணிக்கை அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் பூமியில் இருக்கிற அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் இருந்த மீதியானவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க, கடற்கரை மலை போல இருக்கிறார்கள். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அவங்களுக்குன்னு இப்போ இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் தனக்குன்னு ஒரு நகரத்தை வந்து என்ன, அதே இப்போ இருக்கிற எருசலேம், இப்போ இருக்கிற இஸ்ரவேலில் பேஸ் பண்ணி தான் அவர் ஆட்சியை தொடங்கும். அப்போ அந்த பரிசுத்த நகரத்தையும் வளைந்து கொள்வார்கள். அதை முற்றுகை போடுறாங்க பிசாசும் இந்த கோகையும் மாகோகையும். ஆண்டவர் என்ன பண்ணுறார், அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அங்கே மிருகத்தையும் கள்ளத்தீர்தரிசியும் மற்றவர்களையும் ஒரு செகண்டில் அடித்து போட்டார். இவங்களுக்கு தெரியல. 1000 வருஷத்துக்கு பிறகு இவங்க சண்டை போடுறாங்க மறுபடியும். அப்பயும் அக்னி வந்து ஒரே அடியை எல்லாரும் அடித்து கொண்டு போயிடுது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்சுமை இருக்கிற இடமாகி அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்பட. இப்போ ஆண்டவர் பிடிக்கிறாரு. யாரை பிடிக்கிறாரு? பிசாசை பிடிச்சி ஏற்கனவே யாரெல்லாம் போட்டிருக்கிறாரு, வந்து அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்தீர்சையும் போட்டு அதே இடத்துல இவனையும் போட்டு இரவும் பகலும் நீ வந்து நரகத்தில் வெந்துட்டுரு அப்படின்னு போட்டு விட்டுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாம் கதை முடிஞ்சு. அழு சர்பத்தை அந்த பிசாசு தூக்கி போட்டோன்னே கதை முடிஞ்சுது எல்லாமே. இப்போ பாருங்கள், இதுக்கு பிறகு தான் நியாய தீர்ப்பு. பின்பு பெரிய சிங்காசனத்தை, வெள்ளை சிங்காசனத்தை, அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு தொடங்க போகுது. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ வானத்தையும் பூமியும் கம்ப்ளீட்டாக அழிச்சிடுறாரு. அப்போ பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண, மறுபடியும் பரலோகத்து வந்துடுறாங்க. சரிங்களா, பரலோகத்து வந்துடுறாங்க. இப்போ பூமி வந்து அழிக்கப்படுது, வானம் அழிக்கப்படுது, கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டுமே அழிக்கப்பட்டு போயிடுது. சரிங்களா, அடிக்கப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பு நடக்குது. மரித்தோராகிய சிறியரையும் பெரியரையும் தேவனுக்கு இதுவும் ஒரு உயிர்த்தெழுதல் தான் இது. ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் எதுக்காக? நரகத்துக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த உயிர்த்தெழுதல். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சரிங்களா, இந்த நேரத்தில் சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பிரமாணங்களையும் காணும், நியாயப்பிரமாணத்தையும் காணும். நியாயப்பிரமாணம் கூட நீங்கள் பாருங்கள், ஒன்லி இஸ்ரவேலருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ புறஜாதிகள் வந்து எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா மனசாட்சியின் காலம்னு சொல்லப்படுது. ஒருத்தன் மனசாட்சியின்படி நடந்துக்கிட்டானா அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அது சொல்லப்படும். அவன் உண்மையாக மனசாட்சியின்படி நடந்து கொண்டானா இல்லையா, கடவுளுக்கு பயந்தானா,
கடவுளை தெரியாமல் இருந்தால் கூட சரி, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்ம பயந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒருத்தர் வந்து அந்த நாட்களில் எப்படி நடந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. அதுவும் அவர்கள் வந்து எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி அந்தந்த அவர்களின்படி நியாயத்தீர்ப்படை தங்கள் கிரியின்படி நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அந்த நேரத்தில். சரிங்களா? அப்பொழுது மரணமும் பாதாளும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவே இரண்டாம் மரணம். அவ்வளோதான். ரெண்டாம் மரணம் பெற்றவங்க கடைசி அதுக்கு பிறகு நரகத்தொட்டு வர முடியாது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்னி கடல்லே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகம் திறந்து பார்ப்பாங்க. ஓகே, உன் பேர் இருக்குதா இல்லையா, ஓகே போ நரகத்துக்கு போ, அவ்வளோதான். நரகத்துக்கு போனால் அவ்வளோதான். அது வந்து ஃபார் எவர், என்றென்றைக்குமான ஒரு வாழ்க்கை. அது எப்படி பரலோகம் போனோமா அது என்றென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையோ, அதே போல் நரகத்துக்கு போனாலும் அது என்றென்றைக்கும் உள்ள வாழ்க்கை. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? என்றென்றைக்குமான நித்திய ஜீவனா, என்றென்றைக்குமான நித்திய மரணமா? ஆமென். அப்போது இந்த 19ஆம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல சந்தோஷப்படுறோம். பரலோகம் சந்தோஷப்படுது. எதுக்கு? இந்த பாபிலோனாகிய அந்த ஸ்திரீ, வேசி என்ற ஸ்திரீ, இந்த கள்ள மதம் வந்து தண்டிக்கப்பட்டதுக்கு பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதுக்கு பிறகு அங்கே மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் திருமணம் ரெடி ஆகுது. அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டியோடு கூட வெள்ளை குதிரையில் புறப்பட்டு வராரு, பகிரங்கமாக வராரு. பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவம் அவனுடைய கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பாங்க சண்டை போகிறதுக்கு. அர்மகதான்ற இடத்துல அர்மகதான் யுத்தம் நடக்கும். ஆண்டவர் கள்ளத்தீர்க்கதரிசியையும் அந்தி கிறிஸ்துவம் பிடிச்சி அக்னி கடலில் போட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் அங்கேயே கொண்டு போட்டுடுறாரு. அதுக்கு பிறகு பிசாசை பிடிச்சி ஜெயிலில் போடுறாரு 1000 வருஷத்துக்கு. இப்போ இருக்கிற பரிசுத்தவான்கள் 1000 வருடம் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? உயிர்த்தெழுதின வரிசை பார்த்தோம். இயேசோடு கூட சேர்ந்த பரிசுத்தவான்கள், அதுக்கு பிறகு அவருடைய ரகசியவர்களை மறித்தவர்கள் உயிரோடு இருந்து கொள்ளப்படுவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் மாற்றப்பட போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் 2 சாட்சிகள், அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதுக்கு பிறகு அந்திகிறிஸ்து ஆட்சியத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் இயேசுவின் நிமித்தம். இவரெல்லாம் உயிர்த்தெழுந்து 1000 வருஷத்தில் ஆண்டவர் காட்டுவார். எப்படி பரலோகம் வந்து பாவம் செய்யாமல் இருந்தால் பூமி எப்படி இருக்குமோ அப்படி வந்து காட்டுவார். நாங்கள் அப்படி நடந்து காட்டுவார். சரிங்களா? அப்போது அந்த 1000 வருஷத்து முடிவில் பிசாசு மறுபடியும் விடுதலை செய்யப்படுவான். அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற மீதியான ஜனங்கள் அவங்க வந்து பெருகி கடற்கரை மலை போல இருப்பாங்க. அவங்கள கூட்டி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இயேசுக்கு விரோதமாக வருவான். ஒரே செகண்டில் வானத்தில் இருந்து அக்கிலி புறப்பட்டு அவள் ஆட்சி காலி பண்ணிடும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போ இருந்த பரிசுத்தவங்க மறுபடியும் பரலோகம் போயிடுறாங்க. இப்போ இருக்கிற பூமி கம்ப்ளீட்டாக அதை அழித்து போட்டுடுறாரு ஆண்டவர். சரிங்களா? அழித்து போட்டுட்டு இப்போ நியாய தீர்ப்பு நடக்குது. எல்லாரையும் உயிரோடைய பண்ணுகிறார். சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியின்படி நியாய தீர்ப்பு இருந்தார். இப்போ நிறைய பேர் என்னென்னா, இந்த கிறிஸ்தவர்கள்னால் கண்டிப்பாக நம்ம புதைக்க தான் செய்யணும், எரிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னென்னு நான் சொல்ல வரேன்னா, அது நம்ம ஒரு மத சடங்காக தான் வச்சுருக்கிறோம். ஆனால் எப்படி இறந்தாலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக. இப்போ நம்ம புதைச்சிட்டா மட்டும் அந்த பாடி அப்படியே இருக்க போகுது. அதுவும் மண்ணோட மண்ணாக மக்கி தானே போக போகுது. அதில் ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம எரிச்சான்னா புதைச்சான்னா அது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே மறிக்கிறோமா இல்லை பாவத்தில் மறிக்கிறோமா, இதுதான் கேள்வி. ஆண்டவருக்குள்ளே நாம் மறித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் வருகிற வேளையிலே நித்திய ஜீவனுக்கு உயிர் தெழுப்போம். இல்லையா, இந்த நியாய தீர்ப்பு நாளிலே நித்திய மரணத்துக்குன்னு நாங்கள் வந்து உயிர் தெழுவோம். அதுதான் வித்தியாசம். ஒரு வித்தியாசம் இல்லை. அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அவங்கள எங்கே போகிறாங்க? அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறார்கள். ஆமென். இந்த நியாய தீர்ப்பு பிறகு தான் புதிய வானம் புதிய பூமி, 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 22ஆம் அதிகாரத்தில் அங்கே எப்படி நாங்கள் வாழப்போகிறோம், அந்த 1000 வருஷம் முடிஞ்சு இது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், அதுதான் எங்களுக்கான பரலோகம், நிரந்தரமான பரலோகம். அதில் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் நாங்களும் என்றென்றைக்குமாக அது இருக்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இதோட நாங்கள் முடிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.